வடசென்னையின் முக்கிய பிரச்சனையான குடிநீர் மற்றும் கழிவுநீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் கௌசல்யா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி வடசென்னை வேட்பாளர் காளியம்மாள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வடசென்னை தொகுதியில் முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. வணக்கம். வடசென்னை மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்குறது முதல் பிரச்சனை வந்து குடிநீர் ஆதாரம். ஸோ இங்கே குடிநீர் இல்லாமல் எப்போ வந்து கவர்மெண்ட்டு லாரியில் தண்ணி அனுப்புவாங்க, அதுவும் வந்து தேர்தல் தொடங்கப்பட்ட நாள்லேருந்து கொஞ்சம் தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்திருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் கூட தண்ணி வராத நிலையும் இங்கே இருக்குது. கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் வந்து இங்கே அறவே இல்லாமல் ரொம்ப மக்கள் சிரமப்படுறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி ஆர்கே நகர் தொகுதியில் குறிப்பாக இந்த எழில் நகர் பகுதியில் இந்த பக்கத்தில் இருக்க கொடுங்கையூர் குப்பை கிடங்குனால ஒரு பெரிய மலை மாதிரி உருவாகிருக்கு. அதை பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கூவம் நதிக்கரை. ஸோ இந்த ரெண்டு பகுதிகளுமே வந்து குப்பையால் நிறைஞ்சு ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேட்டினை உருவாக்கக்கூடிய ஒரு தொடங்கிடம் மாதிரி அந்த கிடங்குகள் இருக்குது. ஸோ இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட்டு இங்குள்ள மக்களுடைய வாழ்வு முறையும் சுகாதாரமான வாழ்வு முறை அமையணும். பெண் வேட்பாளராக நீங்கள் பிரச்சார காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? என்ன பிரச்சனை? பெண் வேட்பாளர் அப்படின்றதுல முதல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாடாளுமன்ற வேட்பாளராக இந்த வடசென்னையில் நான் ஒரு பெண் வேட்பாளர் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். நமக்கான ஒரே ஒரு கட்டமாவது ஒரு பெண்ணுக்காக கிடச்சிருக்கு அப்படின்றதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் பெண்களுக்காக நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன். அதனால் சொல்ல வரேன், ஒரு அரசியல் அங்கீகாரம் பெண்கள் பெற்றாதான் மட்டுமே தான் அவங்களுடைய உரிமை வந்து நிலைநிறுத்துவதாக அர்த்தம் அப்படின்னு. மக்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க? பிரச்சாரத்தின் போது என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? எல்லா மக்களுமே சொல்கிற பொதுவான கோரிக்கை எங்களுக்கு தண்ணி வரலைங்க, தண்ணி தேவை. அப்புறம் சாக்கடை வந்து ஒரு சரியான வழியில் வந்து அகற்றப்படலை, தெருவிலே ஓடுது. இங்கே இருக்கிற குப்பை மேடுகள் இது ஒரு பக்கம். அப்புறம் நிறைய பேர் வந்து எல்லாருமே வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த குடியிருப்பு அப்படின்னு இல்லை. தொழிலாளர்களும் ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்கள் அங்கங்கே அவங்கவுங்க வேலையை தனித்தனியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த தொழிலாளர்களுடைய நலன் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கோரிக்கைகளை தான் மக்கள் முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிரந்தர குடியிருப்பு, வாழ்வாதார உரிமை, நலம், அவங்களுடைய முழுமையான நலம், இது மூணையும் பார்க்கணும். அவங்க அதை தான் முதன்மை கோரிக்கையாக வைக்கிறாங்க. மக்களுடைய பிரதான பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நம்மிடையே கூறியிருக்கிறார். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்யாவுடன் செய்தியாளர் கௌசல்யா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.